அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடை தொண்டன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை விரும்பவில்லை. ஒரு ஐடி விங் ஆக்டிவாக இருந்தது. இப்போ ஐடி விங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். காமராஜரோட ஸ்டேட்டஸை அவ்வளோ ஈஸியாக அடைஞ்சிடலான்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு சரித்திரமும் தெரியாது, காமராஜர்களுடைய பெருமையும் தெரியாது. சொல்ல முடியாது, அது கிரிப்டோவில் கூட மாறிடும், யாருக்கு தெரியும். பாரதிய ஜனதாவுடைய மாநிலத்தில் அண்ணாமலை மாற்றத்துக்கு அவர் கட்சியுடைய செயல்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சமூக வலைதளம். முன்னாடி அவருக்கு ஒரு ஐடி விங் ஆக்டிவாக இருந்தது. இப்போ ஐடி விங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். முன்னாடியும் அவர்களுக்கு பெரிய மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு கிடையாது, இப்போவும் அவங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு கிடையாது. இந்த இந்துத்துவ பாரதிய ஜனதா கட்சிக்கு ப்ராக்டிக்கலாக கிரவுண்டில் என்றைக்குமே சப்போர்ட் இருந்தது கிடையாது. ஆனால் ஒரு ஐடி விங்குன்னு ஒன்று வச்சு அது ஆக்டிவாக முன்னாடி இருந்தாங்க. அந்த ஐடி விங்கு ஒரு மாயை கிரியேட் பண்ணிச்சு. இப்போ இந்த ஐடி விங் கொஞ்சம் டயர்டாகி ரெஸ்ட் எடுக்குது போல. அவ்வளோதான் ஒழிய ப்ராக்டிக்கல் ஓட் பேங்க்கில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. முன்பும் கிடையாது, இப்போவும் கிடையாது. உண்மை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடை தொண்டன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை விரும்பவில்லை. 2021 கூட்டணி வச்சுருந்தாங்க. அந்த கூட்டணியை வெற்றி பெறவில்லை. 2024 தேர்தலில் பிரிந்து விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை வைத்தால் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு தங்களுக்கு வாடிக்கையாக வருகின்ற ஆதரவு கூட வராது என்ற காரணத்துக்காக பிரிந்தார்கள். இப்போ ஒரு வருஷத்தில் என்ன மாறி போச்சு? வாட் இஸ் த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ்? இந்த ரெண்டு கட்சியும் போய் சேர்றதுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லாத நேரத்தில், அடிப்படை மாற்றங்கள் எதுவும் இல்லாத நேரத்தில் மீண்டும் எதுக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு நானும் பல மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல நண்பர்கள் இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது, ஒரு பெரிய அரசியல் கட்சி. கிராமத்து அளவில் இன்னும் நல்லாவே இருக்கிற அரசியல் கட்சி. ரெட்டலைக்கென்று ஒரு தனி வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் உண்டு. அந்த கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு வைத்திருக்கும் கூட்டணி விரும்பவில்லை. அது ஒரு வேண்டாத கூட்டணியாக தான் பார்க்கிறேன். அது திருமாவளவன் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். தெரியல, எனக்கு எல்லா மொழிக்கும் சிறப்பு உண்டு. எல்லா மொழிகளிலும் காவியங்கள் இதிகாசங்கள் உண்டு. எல்லா மொழிகளிலும் லிட்ரேச்சர் நல்லாவே இருக்குது. எல்லா மொழிக்கும் பல சிறப்பு இருக்குது. எந்த மொழியிலும் எந்த வழி வந்ததுக்குன்ற அந்த ஆராய்ச்சிக்கெலாம் நாம் போக தயாராக இல்லை. எல்லா மொழியும் தனிப்பட்ட முறையில் சிறந்த மொழிகள் தான். தாவேகத்தில் விஜய் தொடர்ந்து இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்த நிகழ்ச்சி நடத்துறதுனால இன்னைக்கு ஒரு பேரண்ட் அவர் இளைய காமராஜர் நாளைக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. காமராஜரோட ஸ்டேட்டஸை அவ்வளோ ஈஸியாக அடைஞ்சிடலான்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு சரித்திரமும் தெரியாது, காமராஜர்களுடைய பெருமையும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ராகுல் காந்தி அவர்கள் விமர்சனம் பண்ணது தேசிய பாதுகாப்பு இருக்குங்கிற மாதிரி பாஜக தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்தூரை முழுமையாக காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. பகல்காமில் நடந்தது ஒரு சாதாரண பயங்கரவாத செயல் கிடையாது. இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்த பயங்கரவாத செயலெல்லாம் ஒரு இடத்துக்கு வருவாங்க, குருட்டுத்தனமாக குண்டை போடுவாங்க, சுடுவாங்க. இதுதான் முதல் முறையாக மத ரீதியாக மக்களை பிரித்து குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த சம்பவத்தையும் மற்ற சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது கொஞ்சம் வேறுபட்ட சம்பவம். ஆனால் இதற்காக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையை, நம்மளுடைய இராணுவத்தின் மூலமாக எடுத்த நடவடிக்கை முழுமையாக வரவேற்கிறது. ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சியாக இருக்கும்போது தேசிய பாதுகாப்பு விஷயங்களிலே நாங்கள் அரசாங்கத்தோடு நிற்கிறோம். ஆனாலும் ஜனநாயக கடமை சில கேள்விகள் எழுப்பியதாலேயே நாங்கள் ஒன்றும் தேச விரோதிகள் கிடையாது, நாட்டுக்கு விரோதமானவர்கள் கிடையாது, இந்தியாவுடைய இராணுவத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. நியாயமான கேள்விகள் சில இருக்கின்றன. அதை எழுப்ப வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக எழுப்போம். பாராளுமன்றத்தை அதற்காக தான் கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும். சில நியாயமான கேள்விகளை தேசிய நலனுக்காக நாங்கள் கேட்கும் இடத்துல நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக கேட்போம். பல பகல்கத்தில் ஏன் 3.5 லட்சம் பாதுகாப்பு வீரர்கள் காஷ்மீரில் இருக்கும்போது ஏன் அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஏன் ஒரு பாதுகாப்பு வீரர் கூட இல்லை? ஏன் பாதுகாப்பு வீரர்கள் அந்த இடத்தை கொண்டு போய் அடைவதற்கு ஏன் நேரம் ஆகிவிட்டது? உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் ஏன் இதை முன்னாடியே துப்பு தெரியுது? நியாயமான கேள்வி. இது கேட்கறதுனாலேயே நீ தேசத்துக்கு விரோதமானு சொல்வது ரொம்ப கொச்சையானது. அதனால் நியாயமான கேள்விகளை நிச்சயமாக கேட்போம். ஆனால் முழுமையாக ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிக்கிறோம். இந்தியாவுடைய இராணுவத்திற்கு பின்னால், இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு பின்னால் காங்கிரஸ் கட்சி 100% முழுமையாக இருக்கிறது. இந்த 5 ஆண்டு முடிவு சுதந்திர தொகுதியை ஏடிஎம்கே இருக்கனாலே புறக்கணிச்சிட்டாங்க. ஒரு பெருசாக வரவேற்றாங்க. இதில் நீங்கள் ஏதாச்சும் வலியுறுத்தணும்? இல்லை, நான் ஒரு முயற்சி எடுத்தேன். இங்கே ஒரு மகளிர் காவல் படை கல்லூரி அமைக்க வேண்டும் வேலு நாச்சியார் பேரில் பல முயற்சி எடுத்தேன்.
லேண்டு சர்வே வரைக்கும் வந்தாங்க, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாற்றம் தான். ஆனாலும் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டக்கல்லூரி வந்திருக்கு, ஒரு வேளாண் கல்லூரி வந்திருக்கு, இங்கே வந்து முன்னாடியே வந்து மெடிக்கல் காலேஜ் இங்கே வந்திருக்கு. அதனால் அதை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் நல்லா இந்த சிவகங்கை நகரத்துக்கு இன்னும் செய்ய வேண்டும் என்றால் இன்னும் செய்யறதுக்கு இன்னும் முயற்சி எடுத்துக்கொள்ளலாம். அதோட என்னுடைய பங்களிப்பு என்றும் இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் வந்து சிவகங்கை வந்து காங்கிரஸ் கேட்டு வாங்கி குறைய சரி பண்ணுறது அப்படியே ஒன்றும் இல்லை. சீட்டு வந்து 234 சீட்டு தான் இருக்குது. இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதுக்குள்ளே தான் அடங்கணும். இதெல்லாம் உட்காந்து பேசி நம்பரை செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் எந்த தொகுதின்றதை அப்புறம் தான் பேச முடியும். ஸ்பெசிஃபிக்காக இந்த தொகுதியை தான் அப்படி கொடுப்போன்னு இப்போவே எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எந்த தொகுதியை கொடுத்தாலும் அங்கே வந்து ஒரு வலுவான காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்த காங்கிரஸ் கட்சியால் முடியும் என்பதை தெளிவாக சொல்லணும். அந்த வாய்ப்பு சிவகங்கை கிடைக்கிறதுக்கு இருக்காது. இல்லை, எங்களுக்கு இந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை எந்த தொகுதியிலையும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அந்த தொகுதியில் வலுவான காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை எங்களால் நிறுத்தி வெல்லவும் முடியும். எனக்கு தெரியாதுங்க. கூட்டணியில் சேர்க்கறது, கூட்டணியில் வந்து அது வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமை தான் முடிவெடுக்க வேண்டும். நம்ம கூட்டணி அவங்க தான் தலைவர். ஆனால் அதற்கு அவர்கள் இந்த கூட்டணியில் வந்து இணைவார்கள் என்று எனக்கு தெரியாது. அவங்க வந்தாங்கன்னா அதை வந்து அந்த முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருப்பது தமிழ்நாடு முதலமைச்சர். எம்பி தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பளிக்க வாய்ப்பு இருக்கா? பெண் வேட்பாளர் நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கா? எந்த தேர்தலில்? சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி இந்த தேர்தலில் 4 வருஷம் இருக்குங்க. 4 வருஷம் கழிச்சு என்ன வேணா இந்தியாவுக்கு ஒரு பெண் பிரதமர் கூட வரலாம். நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா நான் 10 பிரச்சனை சொல்லுவேன். நான் திருநாயிலேருந்து ஆரம்பிப்பேன். திருநாய் பிரச்சனை வச்சு பேசுவேன். குப்பையை வாழ அல்லாத ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவேன். நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் சமுதாயம் ஒரு நாடுன்னு பார்க்கும்பொழுது ஒரே ஒரு பிரச்சனை இருக்காது, பல பிரச்சனைகள் இருக்கும். அது ஒரு பிரச்சனையாக பொது அரசாங்கங்கள் அதை தீர்வு காண மாட்டாங்க. ஒரு எந்த நாட்டிலையும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் பல பிரச்சனை இருக்குது தானே செய்யும். என்னங்க அது எனக்கு தெரியலைங்க, அது விவரம் தெரியல. ஃபஸ்ட் இருந்த ட்ரீட்மெண்ட் இப்போ இல்லைன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்கள், நிச்சயமாக டீனிட்டு நான் எடுத்துருக்கேன். புதுக்கோட்டை ரீசெண்டாக 5 வருஷம் இதுக்கப்புறம் 3 வருஷம் வச்சு ஆரம்பித்தாங்க. அங்கே சிறுநீரக பிரிவு இருக்குது, நரம்பியல் பிரிவு, கார்டியாலஜிஸ்ட் எல்லா பிரிவு இருக்குது. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. கவர்மெண்ட்டில் டாக்டர் ஷார்ட்டேஜ் இருக்குன்றதை ஏற்றுக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் இங்கே குறைவாக இருந்தாக்கா அதை போய் ஏன் ரெக்ரூட் பண்ணி இங்கே கொண்டு வரலன்றதை பார்க்கலாம். இல்லையா, டெஃபினட்டாக கவர்மெண்ட்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து இல்லை கேப் இருக்குன்றதை நான் ஏற்றுக்கிறேன். இல்லை இருக்கிற டாக்டர் வேணும்ல, இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவைலபிளாக இருக்கணும்ல ரெக்ரூட் பண்ணுறதுக்கு. இது வந்து அது வந்து அவங்க ஏன்னா டாக்டர் பற்றாக்குறையினால டபுள் டியூட்டி கொடுத்துருப்பாங்க நல்ல இடத்துல. சட்டமன்ற தேர்தலில் வண்டி வண்டியாக ஊழல் செய்த பணத்தை வந்து முதலீடு செய்வாங்க அப்படின்னு சொல்லி இல்லை எல்லாமே அதான். ஏன் மோடி வந்து எல்லாத்தையும் பணத்தை எல்லாம் ஒழிச்சு எல்லாத்தையுமே ஆன்லைனில் கொண்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டு அரசியலில் வந்து கொஞ்சம் செலவு ஜாஸ்தின்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் என்ன சொல்றது. இது ஒன்றும் எந்த ஒரு அரசியல் கட்சி இதுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி விதிவிலக்கு கிடையாது. நீங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. அது கிரிப்டோவில் கூட மாறிடும், யாருக்கு தெரியும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.